இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மாமா எனக்காக வர்றத உன்னால தாங்கிக்க முடியல. வெயிட் பண்ணு, நாளைக்கு உனக்கே தெரிய போகுது. மாமா வந்து நான் லவ் பண்றது நட்சத்திராவை தான் சொல்ல போறாரு. அப்போ வீட்ல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அவங்களோட சேர்த்து நீயும் கண்டிப்பா ஷாக் ஆவ பாரு. ஆமா, மாமா எனக்காக தான் வராருன்னு சொன்ன. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. ஒருவேளை என் மாமா மேல உனக்கு ஏதாவது கிரஷ் இருக்கா? இருந்தா இந்த செகண்டே அதை மறந்துரு. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவ. அது சரி, எக்ஸைட்மெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க வந்தா அழுமூஞ்சியோட எதிரில நீ நின்னுக்கிட்டு இருக்க. கிளம்பு, முதல்ல இங்க இருந்து நீ போ. உன்னோட புலம்பல கேக்குறதுக்கு இங்க இருந்து போறதே பெட்டர். உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. அம்மா தாயே, பூமி எங்க வீட்டு பொண்ணு. அவ எங்க வீட்டு பொண்ணுன்றத உணர்த்துறதுக்காக தான் முதல் முறையா அவ இந்த ஊருக்கு வந்த உடனேயே எங்க வீட்டுல நீங்க தங்க வச்சீங்க. அப்படிப்பட்ட பூமிய இந்த வீட்டுக்கு மருமகளா ஒரேடியா இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக தான் நாங்க அங்க போறோம். இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் துணையா இருந்து எங்களை காப்பாத்தணும் தாயே. பூமியை நாங்க இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு நீதான் எங்களுக்கு உதவி செய்யணும். ககன், இதெல்லாம் எதுக்குமா? இதுதாண்டா யார் எனக்கு மருமகளா வரப்போறான்னு தெரியாதப்பவே என் மருமகளுக்காக நான் வாங்கின முதல் நகடா இது. உண்மையான காதலாலேயோ இல்ல உயிரை காப்பாத்தினாங்கிற நன்றிக்காக இதை கொண்டு போனியான்னு எனக்கு தெரியாதுடா. இததான் நீ பூமிக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட. அப்படிப்பட்ட இந்த நெக்லஸ நீ பூமி கழுத்துல போட்டேன்னா தாலியோட 3 முடிச்சுக்கு இது சமமாகும். இத பூமி கழுத்துல போட்டு நீ கூட்டிட்டு வந்துட்டேன்னா பூமிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தான். பா, ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்கம்மா. அந்த வீட்டுக்கு போனா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு காலையில இருந்து நான் டென்ஷன்ல தவிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லையா? எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அதுவும் இல்லாம நம்ம பூமி அந்த சரத் சந்திராவோட சொந்த பொண்ணா என்ன? அவர் அனுப்ப மாட்டாரு. நாமளும் அவளை கூட்டிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு நம்ம பூமி நாம போய் அவளை கூட்டிட்டு வர போறோம், அவ்வளவுதான். சரிதானே ககன்? ஆமாமா, சரியா சொன்ன. கரெக்டா 10 மணிக்கு வந்து பூமியை கூட்டிட்டு வரேன்னு அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நான் பயந்து போய் வரலான்ற எண்ணம் அந்த சரத் சந்திராவுக்கு வரலாம்மா. அந்த ஆளுக்கு அந்த வாய்ப்பை நான் என்னைக்குமே கொடுக்க மாட்டேன். சரி, கிளம்பலாம், வாங்கம்மா. ஒரு பக்கம் என்ன பெத்த அப்பா, இன்னொரு பக்கம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என் மாமா. 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. அந்த 2ம் உன்னை விட்டு உன்னை பிரிஞ்சு இருக்காது. அந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் வேணும்னு முடிவெடுக்கணும்னா நான் என்ன எடுப்பேன்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மாமா. நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சாகணும். ககன் கூட போயிடுமா, ககன் கூட போயிடுமா, ககன் கூட போயிடுமா, ககன் கூட போயிடுமா.
பேசுறீங்க மாமா? நான் யாரை தேடி இவ்ளோ தூரம் வந்தனோ அந்த அப்பாவை விட்டுட்டு நான் போயிடணுமா? போய் தான் ஆகணும். வேற வழி இல்லை. நீ வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவ உன்னை தேடி இங்க வராமா அவன் தப்பா புடிச்சிட்டு திரும்ப போயிட்டானா அப்புறம் நீ தன்னந்தனியாயிடுவ. அதுக்கப்புறம் உன் அப்பா வேற ஒரு சம்பந்தம் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதை உன்னால ஏத்துக்க முடியுமா? அதை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாது மாமா. முடியாதுல்ல? அதனாலதான் அவன் கூடயே உன்னை போன்னு சொல்றேன். ஆனா அப்பா, ஒரு பக்கம் அப்பா வேணும், இன்னொரு பக்கம் அவன் தான் வேணும்னு நீ நிறைய முயற்சி பண்ணிட்டியமா. ஆனா அவனை இங்க வரவிடாம நம்மளால தடுக்க முடியல. பூமி, நீ சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இதுதான். அப்படின்னா அப்பாவை விட்டு போக சொல்றீங்களா மாமா? விட்டுட்டு போறதுனால அப்பா பொண்ணுடைய பந்தம் இல்லைன்னு ஆயிடாதுமா. நீதான் அவருடைய பொண்ணுன்னு அவருக்கு தெரிய வரும்போது நீ எங்க இருந்தாலும் சரி நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாரே தவிர அவனை விட்டுட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. நிஜமா அப்பா எனக்காக வருவார்னு நினைக்கிறீங்களா மாமா? வருவாருமா, என்ன நம்பு. காலம் சொந்தத்தையும் பந்தத்தையும் சோதிக்குமே தவிர என்னைக்கும் நிரந்தரமா பிரிக்கணும்னு நினைக்காது. நீ போமா. சரிங்க மாமா, உங்க வார்த்தையை நம்பி நான் அவர் கூட போறேன். பாத்தியம்மா, உன் பொண்ணோட டேலண்ட இவ ககன லவ் பண்றாங்கிற விஷயத்த உங்ககிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டு சொன்ன. நீ நம்பினியா? இப்ப கேட்டல்ல, இப்பவாவது நீ நம்புறியா?